இந்த கபடின்றது ஒரு பெரிய விஷயம். அதுலேருந்து தான் ஆரம்பிக்கும், குழு ஆரம்பிக்கும். அதுலேருந்து தான் அதை நாங்களாம் அந்த உணர்வுபூர்வமாக பார்த்துருக்கோம். அதை ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார். சும்மா சாதாரணமாக சொல்லலை. எதிர்காலத்தில் கடந்த கால தவறுகளை அதை பெரிய சார்ஜஸாக பண்ணாமல், இரண்டு சமூகங்களுக்குள்ள பெரிய சார்ஜஸாக அதை கொண்டு போகாமல், அதான் அவருடைய பெரிய விஷயமே. இணக்கமாக கொண்டு, இன்னைக்கு தேவை இணக்கம் தான். அதுவும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக இணக்கம் தேவை. அது அவர் ஒரு பொது சிந்தனையோட, தொலைநோக்கு சிந்தனையோட, இன்றைய தேவை கருதி, அது படம் அல்ல, இளைய தலைமுறைக்கு பாடம். பல்வேறு தடைகள் இருந்தாலும் மனதிருந்தால் நாம் தடைகளை உடைக்க முடியும். தடை எல்லா வகையிலும் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. சாதி, மதம், பொருளாதாரம் என்ற அடிப்படையில் இருக்கிறது. இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறார், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நீங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பதை கொடுத்திருக்கிறாரு. அந்த நல்லிணக்கத்தை காட்டினது ரொம்ப வரவேற்கத்தக்கது, பாராட்டக்கூடியது. உங்களுடைய வயசுல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வழியை நீங்கள் ரொம்ப அழகாக அந்த வழியை நீங்க மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அந்த வழி தொடரக்கூடாது என்பதற்கான ஒரு தேர்வையும் சொல்லியிருக்கீங்க. அதனால நீங்க இந்த தமிழ் சமூகத்திற்கு கிடைச்சிருக்கக்கூடிய அரிய படைப்பாளி. உங்களை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறேன். வணக்கம்.